தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறும். இன்று இந்த நிமிடத்தில் இருந்து இந்த பதிவினை முழுவதுமாக கேட்ட பிறகு அவர்கள் கஷ்டம் விலகும். கர்ம வினைகள் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து வர நல்ல செய்தியை கண்டிப்பாக இன்னும் 24 மணி நேரத்தில் நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் எப்பேற்பட்ட பதிவினை நீ தவற விட்டு விடாதே, பயன்படுத்திக்கொள். உன்னுடைய பொறுப்பில், உன்னுடைய கரங்களில், உன்னுடைய எண்ணத்தில் மட்டுமே இது உனக்கானது என்பதை நீ தீர்மானிக்க முடியும். நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உன் வாழ்க்கையில் இப்பொழுது கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. இந்த பதிவை கேட்கச் சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு அனைத்துமே செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருந்தால்தான் இந்த பதிவினை உன்னால் கேட்க முடியும். தவிர அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை எல்லாம் கேட்டு நம் வாழ்க்கையில் மாறி விடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும், அவர்கள் எண்ணம் போலவே நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது அன்பு கொண்டு இருக்கின்றார்கள், என் மீது அவ்வளவு பாசத்தை பொழிகின்றார்கள். பதிவு என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதனால் பதிவினை கேட்காத தங்க பிள்ளைகள் இப்பொழுது அதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? தங்க பிள்ளைகளே, இந்த அப்பனுடைய ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாயார உச்சரிக்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன்னிடத்தில் கூடிய விரைவில் வந்து சேரும். அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவே எனக்காக அவர்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் என் தங்க பிள்ளை அதிகமாக அழுது கொண்டு இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் தங்க பிள்ளை ஏமாற்றம் அடைந்து இருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே, இத்தனை சோதனை காலம் எனக்கு வந்து விட்டதே, இவ்வாறு எல்லாம் நம்பி நம்பி நான் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து இருக்கின்றேனே. ஆரம்ப கட்டத்திலே என்னுடைய வாழ்க்கை என்று பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு பார்த்து கொள்கிறேன் என்று அவ்வளவு வார்த்தைகளை கொட்டி தீர்த்தார்கள். ஆனால் இன்று ஒரு சில நபரால் என்னுடைய வாழ்க்கை இழந்து இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றேன். இன்னும் ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது இப்பொழுது என்னை பிரிந்து விட்டது. இத்தனை ஏமாற்றங்களுக்கு பிறகு என்னால் எப்படி வாழ முடியும் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டி தவித்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமரி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என் தங்க பிள்ளை, இந்த அப்பன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். நீ முழுமையாக ஒன்று வேண்டும் என்று அப்பனிடத்தில் கூறிவிட்டால் அதனை நான் உனக்கு ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். என் தங்க பிள்ளை, கேட்பதை அனைத்தையும் இந்த அப்பனானவன் நான் உன்னிடத்திலே தந்து விடுகின்றேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டால் அவர்கள்தான் வேண்டும் என்று அழுது கொண்டு இருக்கின்றாய். அதனால் நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளை, கேட்கக்கூடிய இந்த முடிவினை நான் உன்னிடத்தில் உன் கையிலே ஒப்படைக்கப் போகிறேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும், அழக்கூடாது. மனதில் நீ எப்பொழுதும் நெருடல்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தருணமும் அப்பன் என் வாழ்க்கையை மாற்றப் போகின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். அதை விட்டு என் வாழ்க்கை மாறுமா மாறாதா என்று நம்பிக்கையாக உன் மனதில் நீ எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை எனக்கு இப்படியே இருந்து விடுமோ, என் வாழ்க்கை மாறாது போல, என் வாழ்க்கை நல்லது நடக்காது போல, வாழ்க்கை மரண வழியாக தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும். எனவே நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் எண்ணங்களை குறித்துதான் உன்னுடைய செயல்களாக உருவாரும். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 108 தடவை ஜெபித்து கொண்டு இரு. தன்னுடைய நாவினால் நீ அதனை சொல்லும் பொழுது உனக்கான அனைத்தையும் உன் அப்பன் கூடிய விரைவில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு இந்த அப்பன் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்காகும். இன்றைய தினத்தில் இருந்து எண்ணி ஒரு வாரத்தில் அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் அல்லது என்னை வழிபடும் நேரத்தில் நீ உன்னுடைய நாவினால் சொல்கின்றாயோ
அதை எண்ணி ஒரு வாரத்தில் நடக்கப் போகின்றது. இந்த அப்பனுடைய சக்தியால் நான் சொல்வதை கவனமாக கேள். நீ என்ன சொல்கின்றாயோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஒரு வாரத்தில். ஆனால் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, அது வராது, அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்து விட்டது. அவர்கள் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது. இனிமேல் என் வாழ்க்கை ஏமாற்றம்தான் என்று நீ நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருந்தால் இந்த அப்பனானவன் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் என்னை நம்பாமல் அவமதித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அங்கு என்ன வேலை? எப்பொழுதும் என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற, அவர்களை பாதுகாக்கவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுதே இப்படி இந்தவாறு பேசிக்கொண்டு இருந்தால் நான் எப்படி உன்னோடு இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, எப்பொழுதும் அப்பன் இருக்கும் பொழுது நம் அப்பன் நம் வாழ்க்கையை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகின்றது என்ற எண்ணத்தை நீ வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் என் அப்பன் வந்து விட்டார். என் வாழ்க்கை இனிமேல் உயரத்தான் போகிறது. என் வாழ்க்கை வெற்றி அடையப் போகின்றது. என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. எனக்கு கடன் பிரச்சனை தீரப்போகிறது. எல்லாம் இல்லத்திலும் பணம் பெருகப் போகிறது. என் குழந்தை வரம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அதேபோல் எனக்காக என்ற உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவு நான் இப்பொழுது அவர்களாக வந்து பேசப் போகின்றார். அப்படி நீ நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அனைத்தும் உனக்கானது. உன்னிடத்தில் கூடிய விரைவில் அப்பன் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்க பிள்ளை, நம்பிக்கையாக இருக்கும் பொழுது என்னுடைய செல்ல குழந்தையை ஏமாற்றி விடக்கூடாது அல்லவா? அதற்காகவே அப்பன் உனக்காக அவரை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்பொழுதும் முன்னேறக்கூடிய வகையில்தான் உன் வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தை நீ இப்படித்தான் பேச வேண்டும். இல்லை என்றால் மனதில் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் உனக்கு இந்த அப்பன் சத்திய வாக்காக சொல்லுகின்றேன். இந்த எண்ணில் ஒரு வாரத்தில் நீ எதை பேசுகிறாயோ அதை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அனைத்தும் உனக்கானது என்பதை நீ மறந்து விடாதே. ஒரே வாரத்தில் நீ இதையெல்லாம் செய்வதற்காக தயாராக இரு. உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கிறேன். நான் சொல்வதை நீ கடைப்பிடிக்க கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளையும் இந்த அப்பனுக்கு ஆன அனைத்து தங்க பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். அப்பன் உங்களுடைய எப்பொழுதும் பழகிக்கொண்டு உங்களை பாதுகாத்து கவசத்தில் வைத்து கொண்டு இருப்பார். உனக்காக எப்பொழுதும் நான் தினமும் ஒரு செய்திகளை அனுப்பும் பொழுது நீ அதனை கேட்கும் பொழுது நான் உன்னோடு பேசுவதாக நீ உணர்வு பூர்வமாக எண்ணப் போகின்றாய். மனதில் நீ நினைத்தது ஒரு விஷயம் நிறைந்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாய்? அப்படி சந்தோஷப்பட்டு இதை அனைத்தையும் நீ சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விளங்கும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் இழந்து மன தெளிவாக இருக்கும். தெளிவாக இருந்தால் நான் நினைத்தது உனக்கு உடனே கொடுப்பேன். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, சரியான பாதையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை நீ அப்படியே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டு, கவலை கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாது, சரியாக அதனை செய்ய முடியாது என்று இந்த பதிவின் மூலமாக என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லுகின்றேன். எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. உனக்காக, உன்னுடைய நன்மைகளையும், உன்னுடைய கண்ணீருக்காக, உன்னுடைய கஷ்டத்திற்காக உன்னுடைய கூட இருக்கும் உறவானது உதவ வரவில்லை. ஆனால் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்று நான் உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன். எனவே ஒரு சிறு அகல் தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றி அல்லது அந்த நல்ல உள்ளத்திற்காக நான் உறவாக இருந்து, அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது, அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்பன் பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன், நான் உனக்காக வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது நீ இப்படி அழுது கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்பன் எப்படி உன்னிடத்தில் வருவேன்? அதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடியபடி நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க, கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக
உன் இல்லத்தை தேடி வருவேன். உன் உள்ளத்தை, உன்னுடைய அனைத்து சந்தோஷத்தையும் பார்ப்பேன். என் தங்க பிள்ளையை, நான் சொல்வதை எல்லாம் செய்து உன் அப்பனுடைய மனதை நீ மகிழ்விக்க வேண்டும். ஒரு வாரத்தில் இந்த அப்பன் நீ தீபத்தில் மாலை நேரத்தில் ஏற்றி வழிபட்டு வந்தால் உனக்கு வேண்டியவற்றை உன் அப்பன் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிறகு இந்த அப்பனுக்கு ஒரு சிறு கட்டளை நிறைவேற்ற வேண்டும். என்ன தெரியுமா? உன்னை போல ஒரு சில தங்க பிள்ளைகள் மன கஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது. எந்த பிரச்சனையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் அனைத்தையும் உனக்கு கவசமாக இருந்து நான் பாதுகாத்து கொள்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் மனம் வருத்தப்படக்கூடாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.